இது என்ன இதில் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, கிருபை பெற்றாயிற்றே. நமக்கு தெரியும் கிருபையினால் தானே ரட்சிக்கப்பட்டிருக்கோம். கிருபை பெற்றாயிற்றே, பெற்றபின் எதற்காக? இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது கிருபையின் மேலே உங்களுக்கு கிடைக்க போகிற கிருபையின் மேலே பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கு. கிருபை பெற்றதுனால தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அப்போ கிருபை பெற்றாயிற்று, பெற்ற கிருபையின் பலன் கிடைக்கும் நாளுக்கு நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். அப்படித்தானே? பெற்ற கிருபையினுடைய பலன் எப்பொழுது பூரணமாகும்? எதற்காக கிருபையை பெற்றிருக்கிறோம்? நித்திய ஜீவனை அடைவதற்காக. நித்திய ஜீவனை அடைந்து விட்டோமா? நித்திய ஜீவனுக்குள்ளாய் காணப்படுகிறோம், கர்த்தருக்குள்ளாக காணப்படுகிறோம், தேவ பிள்ளைகளாக காணப்படுகிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளாக நாம் உயிரோடு எழுந்திருக்கும் போது, மரித்து உயிரோடு எழுந்திருக்கும் போது தேவ பிள்ளைகளாக எழுந்திருக்கணுமா வேணாமா? அப்போ இன்றைக்கு தேவ பிள்ளைகள் என்று சொல்லிவிட்டு எல்லா மனிதர்களும் சந்திக்கிற முதல் மரணத்தை சந்தித்து விட்டு மரணத்தை விழுங்கி எழுந்திருக்க வேண்டுமா இல்லையா? இல்லை ஆண்டவர் நம்மளை உயிரோடு எழுப்பி நரகத்தில் அழிக்கிறதுக்காக எழுந்திருக்கணுமா? அப்போ தேவ பிள்ளைகளாய் காணப்படுகிற நாம மரித்த பின் எழுந்திருக்கும் போது தேவ பிள்ளைகளாக எழுந்திருக்க வேண்டும். அப்போ இந்த நாட்களிலே நாம் வாழ்கிறதான இந்த நாட்களில் கிருபையை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம அந்த கிருபையினுடைய பலன் கிடைக்க போகிறதான அந்த நாளுக்காக இதான் அந்த வசனம். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். அந்த நாளுக்காக நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும்.